இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சாமி நானே தாங்க. சாத்தையே சாமி நானே தான். அல்வாரே சுவாமி ஆகிறார். தாடினால முகானாலே நம்மளி போல நாடுகள் எதிர்க்கலாம். சொந்தமான தாய் நாடு தலைநகரம் வச்சுமாநகரம். நாடு நாட்டின் பெயர் என்ன? பக்கநாடு. பக்கநாட்டு எந்த இல்லையா? ஸ்ரீ அகிலான கோடி பெருமாள் நாயகி உலகெங்கும் அருள் வைக்கும் கரிய காளியம்மன் பெட்டி முன்னிட்டு, அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கில் இருக்கிறார். வேண்டுதலை குத்துங்க. ஆமா, வைத்த வேண்டுதல் நிறைவேறி காரணத்துக்காக கிருஷ்ணன். ஆமா, அதாவது கிருஷ்ணன் யாருன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் உனக்கு என்ன ஏன் சாமி எங்களுக்கு தெரியாதா கிருஷ்ணன் யாருன்னு? நீ முன்ன போறதே அவன் முன்ன பண்ணாரு. என்ன பண்ணாங்க நீ? இதெல்லாம் எத்தாய் போயிடுவோம். அதாவது கல்லெல்லாம் மாடிக்கு கல்லாகாது, சொல்லெல்லாம் மதித்து சொல்லிக்கு நிகழாகாது. அது போல நம்ம கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வைத்த வேண்டுதலை நிறைவேறி காரணத்தால் பெரியோர் முன்னிலையில நாடகத்தை அரங்கில் இருக்கிறார். தீப ஒளியும் தெய்வ சமீபித்திருக்கிறார். நாடகத்தின் பெயர் என்ன? கரியகாளியம்மன் பிறப்பு. அதாவது பார்க்காத்து பார்க்கலாம் மலை கொண்ட ராமாயணத்தை, கேட்காத்து கேட்கலாம் கீர்த்தி உள்ள மகாபாரத்தை. அது போல சிவன் புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட கரிய காளியம்மன் பிறப்பு இல்லாவிட்டால் கபாலாசுரன் வதை. இந்த நாடகத்தில் இடம் மூன்று வெளியில் இருக்கும் போது நான் யார், என் பெயர் என்ன, நான் என் பெயர் விட்டவன். இந்த நாடகத்தில் நான் யார் யாரு தெரிவிக்கிறேன். சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். ஓ, சுருக்கமா சொல்ல ஸ்ரீமந்த நாராயணன் தங்கள் பெயர் சொல்றீங்களே? உண்மைதான். ஸ்ரீமந்த நாராயணனாக இருந்தாலும் தாங்கள் எப்படி பிறந்தீங்க? உங்க பிறப்பின் ரகசியம் என்ன? கண்ணனாக நான் பிறந்தேன் சுவாமி. ஸ்ரீமந்த பெருமாள் நாராயணன் சொல்றீங்களே, தங்களை நீண்டெடுத்த தாய் தந்தை யாரு? அன்பா சாமி, என் தாய் தேவகி ரோகிணி. தாயாரோ தேவகி ரோகிணி. என் தந்தை வசுதேவன். தந்தை வசுதேவன். நான் பிறந்தது ஒரு வீட்டுல, வளர்ந்தது ஒரு வீட்டுல. எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க? ராஜர் குலத்தில் நான் பிறந்து இடையர் குலத்தில் வளர்ந்தவன். ராஜர் குலத்தில் பிறந்து இடையர் குலத்தில் வளர காரணம் என்ன? ராஜர் குலத்தில் ஒரு மன்னனாக பிறந்து ஒரு இடையர் குலத்துல வாழ்ந்து வலிபானே இது எதற்கு கேக்குற? ஆமாங்க நண்பா. சுவாமி, என் தாயோட தான் பிறந்த என் தாய் மாமனை வெளிப்பதற்காக நான் மாலை சுத்தி பிறந்தவன். மாலை சுத்தி பிறந்தீங்களா? மாமியாருக்கு ஆகாத? நான் கோட்டை சுத்தி பிறந்தவன். ஓட்டுக்கு ஆகாது, ஒன்னே போடுவேன். ஏங்க தாய் மாமனை வெளிப்பதற்காகவே நான் 8ஆம் போராக நான் சரணமாகி 8 வச்சு உள்ள குட்டிச்சோர போயிரு சாமி. 8ஆம் போராக நான் சரணமாகி என் தாய் மாமனை வெடித்து புல்லாங்குழலை கைவிடுத்து உதவி அளித்த மாயன். ஓ, புதையை அளித்த மாயன். ஆமா சரிங்க நண்பா. சுவாமி, அப்படி கண்ணனாக நான் பிறந்தாலும் நான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை அவதாரம்? அகசியில் எடுத்தது 1008. சரி. யுகத்தில் எடுத்தது 108. என்னுடைய தச அவதாரம் 10. தச அவதாரங்கள் 10 நண்பா. சுவாமி, தசாவதாரம் 10ல நான் தாங்கிய முதல் அவதாரம் என்ன? என்ன அவதாரம்? மச்சம் எடுத்து சொல்லக்கூடிய மீன அவதாரம் எடுத்தேன். ஓ, மச்சம் என்கிற மீன அவதாரம் எடுக்கிறீங்க? ஆமா சரிங்க. சோமுகாசூரை வெடிப்பதற்காகவே மச்சம் எடுத்து சொல்லக்கூடிய மீன அவதாரம் எடுத்தேன். எடுத்தீங்க. இரண்டாவது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்தேன். சரிங்க. எதற்காக? தேவாதி தேவர் எல்லாம் நரைத்திரை மூர்ப்பு பிடி என்று சொல்லக்கூடிய நோய் அணுகாம இருக்கு என்று சொல்லி தேவரெல்லாம் அமிர்தம் அடைந்தாங்க. அமிர்தம் அடையும் போது பார்த்தால் விநாயகர் பெருமான். சரி. விநாயகர் பெருமானுக்கு தேவர் யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும். உலகத்திலே முந்தி பிறந்தார் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான் என்ன அழைக்காம தேவரெல்லாம் வருது சொல்லி விநாயகர் கோபப்பட்டு அந்த மந்திரகிரி மலையை ஒரு புறம் கடலில் சாத்தி விட்டார். ஓ, மந்திரகிரி மலையை கடல்ல சாத்திட்டாரு விநாயகர் பெருமாள். ஆமா சரிங்க. அப்போது தேவரெல்லாம் பார்த்து நந்தனந்தனா நாராயணா சீனிவாசா வெங்கட்ரமணா ஆபட் பாடுங்க. கல்லுக்குள் இருக்கு தேரையும், கருவுக்குள் இருக்கு சிசுவையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணா விநாயகர் பெருமான் இந்த மந்திரகிரி மலையை கடலில் சாத்தி விட்டார். இதுக்கு என்ன வழின்னு கேட்கும் போது ஆமையாக ரூபம் கொண்டு நான் தோல் சாங்கி நிறுத்தினேன். இரண்டாவது ஆமை அவதாரம். மூன்றாவது வணங்க வேண்டிய பன்னிய அவதாரம். உண்மைதான். பிரம்மனுடைய அதாவது
பிரம்மனுடைய அட்டுழியத்தை அழிப்பதற்காகவே நான் பன்றி அவதாரம் எடுத்தேன். பன்றி அவதாரம் எடுத்தீங்க? ஆமா. சரிங்க. 4வது நரசிம்மர், 5வது வாமனன், 6வது பரசுராமன், 7வது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, 8வது பலராமன், 9வது கண்ணன். நான் நடத்திருக்கக்கூடிய அவதாரம் இந்த கலியுகத்தை நான் கல்கி அவதாரம் எடுப்பேன். கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுப்பீங்க? உண்மைதான். சரிங்க நண்பா சுவாமி, நான் தாங்கிய 10 அவதாரம். நான் எந்த நாட்டு மன்னன்? நான் எந்த நாட்டு இளவரசன்? யாரை மாமுடிச்சிங்க? அப்படியா? ஆமாங்க. தெரிவிக்கிறேன். ஓட்டு. சாமி, தாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்ய தேவி தங்களையும் திருமணம் செய்த மனைவியால் யாரு? என்னோட நாடோ சங்குதுபாரகை. நாடோ சங்குதுபாரகை. நண்பா சுவாமி, சங்குதுபாரகை வாழ்ந்து வந்தாலும் எனக்கு எத்தனை மனைமார்கள்? எத்தனை பொண்டாட்டி சாமி? எத்தனை பேர் அப்படித்தான் கணக்கலாம்? 8 கோபிஸ்திரிகள். 8 கோபிஸ்திரிகள். 1000 மனைவிமார்கள். 1000 மனைவிமார்கள். என் ஆசைக்கு அன்புக்கு நிகழ்ந்தவள் ஆதிலட்சுமி ஒருவரை. ஆசை நாயகி. நண்பா சுவாமி, அப்படி ஆதிலட்சுமி மாலையிட்டு இந்த 1000 படியில நான் நலவாக வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வரீங்க. இருந்தாலும் திறந்தோர் என்ன வேலை? சாமி, நான் கையை நீட்டி காட்டினாங்க அழிஞ்சிருவாங்க. எப்படி? அழிக்கக்கூடிய வேலை. அழிக்கிற வேலையா? ஏங்க உங்களை தாங்க தொலைகிட்டு இருந்தேன். எதுக்கு? ஏங்க எனக்கு கல்யாணம் ஆகிங்க. மரடி சந்திரன மரடி. ஐயோ நண்பா, கல்யாணம் பண்ணிக்க. 8 பிள்ளைங்க பிறந்துருச்சுங்க. சரி, இது பையனா இருக்கும் அது பையனா இருக்குன்னு பார்த்தேன். நானே பொண்டாட்டி போய் சும்மா மோதிட்டா போதும், உடனே ஒரு பிள்ளை. அப்படியா? நானுக்கு ஆஸ்பத்திரி போய் கருப்பை கட்டி போட்டு அப்படி முடி போட்டு பாட்டுங்க கரு நிக்கிறது மட்டும் தடுக்க முடியல. அப்படியா? கையில எட்டுனா அழிப்பு சொல்றீங்க. 3 மாசம் முழுவாம இருக்கிற வந்து அழிச்சு விட்டு போ சாமி. மத்தல கூட்டு போ. ஏன் சாமி அந்த ஆளை கூப்பிடுற? பிள்ளை பெத்து 4 வருஷம் ஒரு கேக் வாங்கி திட்டு புண்டா. நண்பா அப்படி இல்லை. நான் ஒருவனை பார்த்து சிரித்தால் அவன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருப்பான். ஓ, நீங்க பார்த்து சிரிச்சீங்களா அழிஞ்சிருவாங்க. அவனுடைய ஆயுள் பலம் குறைஞ்சிட்டே இருக்கும். சரிங்க. ஒருவரை பார்த்து முறைத்தேனா அவனுடைய ஆயுள் பலம் கூடிக்கிட்டே இருக்கும். சாமி, என்ன பார்த்து முறைங்க, மத்தவங்க பார்த்து ஒரே சிரிச்சு போடு. வரக்கூடாது கேக் வைத்தாரவை. அப்படி அழிக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் தேவாதி தேவர்கள், முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், பத்திரைகள் அனைவரும் நந்தநந்தனா, நாராயணா, சீனிவாசா, வெங்கட்ரமணா, ஆபத் பாண்டகா, கல்லுக்குழுக்கு தேரையும் கருவுக்குள் இருக்க சிசுவையும் கட்டி காப்பாற்றக்கூடிய சிறிவந்த நாராயணா அவையும் என்று இந்த ஆதிமூல நாராயண தேடி தேவர்லாம் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது சந்தான அரக்கன் என் தங்கையப்பட்ட உமா பார்வதி, அதாவது என் மைத்துனுக்கும் என் தங்கைக்கு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு என் மைத்துனாகப்பட்டவர் உமா பார்வதிய இந்த ஆரணி வனத்தில் அடர்ந்தோ சோலையில இந்த கானகத்திலே ஒரு வருடம் என்னை பிரிந்து கானகத்திலே நீ கருங்காலியமனாக போய் சாபத்தை கொடுத்து விட்டார். என் தங்கையாகப்பட்டவர் மாலையிட்ட பண்ணவன் நமக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்துட்டாரு. தேவாதி தேவர் காட்டினால நமக்கு சாபத்தை கொடுக்கிறான் சொல்லி என் தங்கையாகப்பட்டவன் அவனுடைய அவசியால ஒரு சூரனை பெருக்க வைத்தார். சூரனை பெருக்க வச்சிருக்கிறா, அதாவது கபால சூரனை பெருக்க வைத்திருக்கிறார். அந்த கபால சூரன் தேவாதி தேவரை சுரும்கோடி தேவரை சிறப்பிடித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். நம்மளை சிறப்பிடிக்கிறதுக்கு சங்குதுபாரை வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருவதற்கு முன்பதாகவே தேவாதி தேவர் எல்லாம் நான் சந்தித்து தேவரை சிரமிக்கணும். அப்படியே தேவரை திருப்பி போலாம்.
மைத்துனா, இதோ உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை வடியலைக்கும் உத்தம மறுமுறை வெளியே ஆண்டு வரக்கூடிய சிவபெருமாய் அவையும் அவையும் என்று பெற்றபடிக்கும் பிரபுதேவன் என் மகனாகப்பட்டவன் பாடா திருமுகம் ஆடி இருக்குது, சோரா திருமுகம் சோர்ந்து இருக்குது, சேத்திலே இருக்க செந்த மலை போல இருக்கும் கலைவாடி சனிச்சொல்லி முகமாகப்பட்டது பாடி வதங்கி இருக்குது. ஏப்பா தேவாதி அவர்லாம் அவையும் அவையும் சொல்லி என்னை தேடி வந்திருக்கிறேன். ஏன் என்ன காரணம்? சண்டால அரக்கனால எங்களுக்கு அபயம் மட்டும் நேர்ந்தது. சண்டால அரக்கனா? உண்மைதான். என்ன மைத்துனா இது மதிகட்டி மயங்கி பேசுறியா என்ன? இதோ நேற்று தினத்தில் எனக்கும் உமா பார்வதிக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. இது தெரிஞ்ச விஷயம் தானே? அந்த வாக்குவாதத்திலே ஏற்பட்ட உடனே இவள் வனத்திலே கரிய காளியம்மனாக உருவெடுத்தாள். சரி, உருவத்தை எடுத்து அவள் சார்பாக ஒரு மகனை பிறக்க வைத்திருக்கிறார். அந்த மகனால எங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது. அப்படியா? தேவாலி அவர்களை அந்த சூறாவளை சிறப்பிடித்து விட்டார். மெய்யுறுத்தி விட்டு பொய்வுருவை எடுத்து சங்குது வர வந்திருக்கிறீங்க. இங்கே இருந்தவனா கட்டுப்படுத்தி விடுவான் சண்டால அரைக்கன். அதனால அவன் வந்து சிறப்பிடித்து அவனுடைய தாயிடத்துல பார்த்து பணிவதற்காக நம்மளை சிறப்பிடிக்கிறான். அவன் பிடித்து போய் ஒருபோது அவன் தாயிடத்துல பயந்து போவதல்ல. அதனால இப்பொழுது ஆரோக்கியமனம் கடந்ததோ சோலை என் தங்கையோட கரி கலையவன் கணையத்தில் இருக்கிறார். என் தங்கையை தெரி போகலாம், பிறகு பேசுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.